வெல்கம் பேக் டு VeeVee Infotech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணி ஸோ அதில் ஓடோவை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். இது கார்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எவ்ரி இண்டிவிஜுவல் நம்ம வேற வேற பிஸ்னஸ்க்கும் நம்ம இது அப்ளை பண்ணிக்க முடியும். இதோட கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அது நம்ம ஸ்டாக் ஏற்றி இன்வென்ட்ரி வச்சுட்டு தென் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிற மாதிரி அதுக்கு ஸ்டாக் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் யூனிட்ல பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கும். இப்போ ஒரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலர் வேரியன்ட் இருக்கும், சைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பிராண்ட் வேரியன்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஓடோல யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஸ்டாக் உள்ளே ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ சேல் பண்ணுறதுக்கான பேக்கிங் ஸ்லிப்பு, அதாவது டெலிவரி பண்ணுறதுக்கான பேக்கிங் ஸ்லிப்லாம் எப்படி ஓடோல கொண்டு வரலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடோவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு கான்டாக்ட் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே மல்டிபிள் கான்டாக்ட் நம்ம வச்சிருக்கோம், ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டு வியூ இருக்குது, லிஸ்ட் வியூ அண்ட் கேன்பென் வியூன்ட்டு. ஸோ நான் இப்போ நியூவா ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் AAA கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, ஸ்ட்ரீட் கொடுத்துக்கிறேன். ஸோ டேக்ஸ் டேக் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகணும், இந்த பர்சன் ஐ மீன் இந்த கம்பெனி இந்த கான்டாக்டில் உள்ள பர்சன் ஒன்று சப்ளையரா இல்லை வெண்டரா இல்லை கஸ்டமரா, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விஐபி பார்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஃபியூச்சராக நமக்கு ஒரு 100-150 கான்டாக்ட் வரும்போது, ஒரு 500-600 கான்டாக்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ அப்போது கஸ்டமர் யாரு, வெண்டர் யாரு, நம்ம செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம இதுகிட்ட ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, ஒரு 5 ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம், அந்த மாதிரி யூனிட்லாம் நம்ம ப்ராடக்டே டேக்ல கொடுத்துக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட் எந்தெந்த பார்ட்டிலாம் எந்தெந்த கஸ்டமர்லாம் மோஸ்ட் ஆஃப் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் வேரியண்ட் வச்சும் அதேமாதிரி டேக் வச்சும் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? நான் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் அண்ட் சப்ளையர். ஸோ 2 டேக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் கான்டாக்ட். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆட் கான்டாக்ட் கொடுக்கும்போது இந்த கான்டாக்டோட இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பர்சன் அல்லது அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான கான்டாக்ட் இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் இதில் பாலா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் அதில் ஏதாவது மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் ஆட் ஆகணும். இந்த கம்பெனிக்கு கீழே நமக்கு பாலன்ற ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? தென் ஆட் கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா இன்வாய்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனி அட்ரஸ் ஒன்று இருக்கும், ஸோ இன்வாய்ஸ்க்கு தனியாக ஒரு அட்ரஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம இங்கே அட்ரஸ் நம்ம மாற்றி கொடுக்கலாம் முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணும்போது இன்வாய்ஸ்க்கு பண்ணுவோம் இல்லையா? அப்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே 3/830 இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வேற அட்ரஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இன்வாய்ஸ் அட்ரஸ் நமக்கு இங்கே நோட்டிஃபை ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா டெலிவரி. இன்வாய்ஸ் ஒரு அட்ரஸ் இருக்கும், டெலிவரி பண்ணுறது வேற ஒரு அட்ரஸாக இருக்கும். ஸோ அதுக்கான அட்ரஸையும் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட நேமு ப்ளஸ் ஃபோன் நம்பர் தென் அவங்க அட்ரஸும் கொடுக்கணுனாலும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இன்வென்ட்ரிக்குள்ளே போகிறேன். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் ஏற்றணும் இல்லையா? ஸோ அதனால் நான் இன்வென்ட்ரிக்குள்ளே போகிறேன். ஸோ இன்வென்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட் யூஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா கிட்ஸோட இது இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படியும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்,
ஜூனியர் வெஸ்ட் அப்படின்னு இருக்குல்லையா, ஸோ இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூனியர் வெஸ்ட்டுன்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சேல் பண்ண போகிறோமா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், சேல் அண்ட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு, அப்புறம் வந்து பாக்ஸஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் வேரியன்ட் வந்து நிறையா கொடுத்துருக்கோம். ஓகேவா. நம்ம வந்து இந்த சைஸ்லலாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. இதில் வந்து நீங்கள் இதோட ப்ராடக்டோட ஃபோட்டோவை ஆட் பண்ணணும்னாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஏதாவது ஒரு லோகோ சம்திங் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ நான் சும்மா இந்த பிக்சர் சாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த பிக்சர் நம்ம போட்டோம் அப்படின்னா பிக்சரும் லோட் ஆகிக்கும். ஓகேவா. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் போகிறேன். ஸோ ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன் ஹேண்ட் வந்து 0 தான் இருக்குது. ஓகேவா. நான் எல்லாமே 0ல தான் வச்சிருக்கேன். இனிமேல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப்ராடக்ட்ல கேட்டகரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டும் வரும். ஸோ இதில் வந்து நம்ம கேட்டகரி கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லீவ்ஸ் மட்டும் தனியாக, பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கின் தனியாக, கிட்ஸுக்கு வேரியன்ட் மட்டும் தனியாக, ஸோ பேசர், அதுக்கப்புறம் மென்ஸ், அப்புறம் பேண்டிஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட்ல இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கேட்டகரிஸ் பிரிக்கிறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து நான் லிஸ்ட் வியூ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷனில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்லீவ்ஸ்னால் அந்த 10 ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்ற மாதிரி நமக்கு பார்த்துக்க முடியும். ஓகேவா. அதிலே பார்த்தீங்கன்னா ஆன் ஹேண்டில் எவ்வளோ இருக்குது, காஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா காஸ்ட் தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் நியூவாக ஒரு பர்ச்சேஸ் கொடுக்குறேன். ஸோ ஏஏ கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். தென் இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் இது பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து வேரியன்ட் கிரிட் என்ட்ரி வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எனபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நமக்கு செலக்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி நான் இப்போ வந்து அதே கம்பெனிக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஸ்லீப்ஸ்ன்னு இருக்கா. இப்போ வந்து நம்ம கேட்டகரிஸ்லாம் இங்கே வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா பேபியோட தான் எடுக்கிறேன், கிட்ஸோட எடுத்துக்கிறேன். ஜூனியர் வெஸ்ட் இருக்குல்லையா அதை எடுத்துக்கிறேன். ஜூனியர் வெஸ்ட் எடுத்ததும் என்னென்ன வேரியன்ட் நம்ம கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே டேப்லேயே வந்து 45ல் ஒரு 100 நம்பர், 50ல் ஒரு 100 நம்பர் வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 55ல் ஒரு 50 போதும், 60ல் ஒரு 50, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 40 பாக்ஸஸ், 70ல் ஒரு 30 பாக்ஸஸ், 75ல் ஒரு 20 பாக்ஸஸ், 80ல் ஒரு 30 பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு கொட்டேஷனுக்கான அந்த ப்ராடக்ட் எல்லாமே வேரியன்ட் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ நம்மளோட வேலை என்னென்னா சும்மா ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இல்லை ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும்னாலும் நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ ப்ராடக்ட்டில் நம்ம வந்து ப்ரைஸும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. நான் வந்து இப்போது சும்மா 100 எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நான் 100 கொடுத்துட்டேன் ஓவராலாக. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து சென்ட் டு ஆர்எஃப்கியூ. இப்போ வந்து இந்த பர்சன் வந்து கஸ்டமருக்கு வந்து நான் வந்து ஆர்எஃப்கியூ சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் டு ஆர்எஃப்கியூ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்துடும். நம்ம இது வந்து டெம்ப்ளேட்டை நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். ஓகேவா. இதை நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டோமா இல்லையான்ற ஒரு டவுட்டே இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஹிஸ்ட்ரி வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான இது வந்து இங்கே ஆர்எஃப்கியூ சென்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ஆர்டர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மார்ட் பட்டனில் ரிசிப்ட்டுக்கான நமக்கு வந்து ஒரு மெனு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம இது மூலியமாகவும் ரிசிப்ட் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்வென்ட்ரி மாடியூல் போனோம் அப்படின்னா இன்கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா
பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், இன்வென்ட்ரி ரிசீவ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே மட்டும்தான் தெரியும். ஸோ ரிசீப்ட்குள்ளே போவாங்க. போனாங்கன்னா இங்கே வந்து ரெடி ஃபார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஒன்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கான குவான்டிட்டி தான் வந்திருக்கா, ரிசீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மட்டும் அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே வேலிடேட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் வேலிடேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேக்கிங் ஸ்லிப் எடுக்கலாம். இது வந்து என்னன்னா இப்போ 100 நம்ம ஏற்றிட்டோம். ஸோ ஜூனியர் வெஸ்ட்டில் மட்டும். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்டினேஷன் லொக்கேஷன் எங்கே அப்படின்றது வந்துருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ கிட்ஸுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ கிட்ஸில் ஜூனியர் வெஸ்ட் வந்து மட்டும் ஏற்றிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 100 50 50 40 30 20 அண்ட் 30. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ஸ்டாக் வந்து நம்ம இதில் ஏறிடுச்சு குடோனில். ஸோ நம்ம ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாக் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கேட்டகரி வைஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா சைஸு ப்ளஸ் குவான்டிட்டியோட இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஒரு பிடிஎஃபாக கேட்குறாங்க மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வியூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து கம்பெனி பேர் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி, அதாவது டெலிவரி ஸ்லிப் ஸ்டாண்டர்ட் டெலிவரி தான் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான 45 50 எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, டோட்டல் குவான்டிட்டி சைஸ் வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது கேட்டகரி வைஸ். தென் வந்து கேட்டகரி வைஸில் சைஸும் இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கின்ல 45ல எவ்வளோ இருக்குது, 50ல எவ்வளோ இருக்குன்ற மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். இப்போ கிட்ஸ் எடுத்தோம். ஜூனியர் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 100 100 50 50 40 30 20 30. ஸோ நம்ம 80 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். அந்த சைஸ் இருக்குது ஸோ நம்மக்கிட்ட. ஸோ அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து உடனே நம்மளால எடுத்து கொடுக்க முடியும். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராடக்ட் ஏறிடுச்சு, இன்வென்ட்ரி ஃபாலோ பண்ணியாச்சு, ஸ்டாக் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நியூவாக ஒரு கொட்டேஷன் வந்து போடுறேன். சேம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஏ கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட்டில் சேம் ஜூனியர் வெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 100 100 60 60 40 50 அண்ட் 50. நான் வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிள் குவான்டிட்டி இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்றது நம்ம இங்கேயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ நான் இந்த ஸ்டாக் ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட கன்ஃபர்மேஷனுக்காண்டி நான் இப்போ வந்து இதில் இன்வென்ட்ரியில் ஸ்டாக் போய்க்கிறேன் கிட்ஸில். இப்போ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் வெஸ்ட் 45 வந்து 30. ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட 100 இருக்கு. ஓகேவா? அதனால கிரீன் கலர்ல இருக்கு. தென் வந்து வெஸ்ட் வந்து 50. 50ல இருந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 55 சைஸு 100 நான் போட்டிருக்கேன். இங்கே ஸ்டாக் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 50 தான் இருக்கு. ஸோ அதனால ரெட் கலர்ல இருக்கு. நான் வந்து இதை நான் 15 மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்போ மாறிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 60 சைஸ் வந்து 60ல எவ்வளோ இருக்கு நம்மகிட்ட, 50 தான் இருக்கு. நான் எவ்வளோ போட்டிருக்கேன், 60 போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இதை வந்து 50யா மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். மித்த ப்ராடக்ட்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ 80 இது மட்டும் ஒன்று 80ல வந்து 30 தான் இருக்கு. நான் வந்து ஒரு 20 போட்டுக்கிறேன். இந்த ஒரு 50 போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து டெலிவரி கொடுக்க போறேன். ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸோ இதை வந்து இந்த கொட்டேஷனை வந்து நம்ம வந்து கொடுக்கறனாலும் இப்போ வந்து நான் என்ன பண்றேன் இதுக்கு ரேட்டும் போட்டுக்கிறேன். 100 100 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டேக்ஸ் செக்ஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நான் ஒரு
கொட்டேஷன் வந்து நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயில் ஐடி செட் பண்ணியிருந்தோம் இல்லையா கான்டாக்ட்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கேயும் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி லோட் ஆகும். நம்ம சேல் ஆர்டர் கொட்டேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தோமா அப்படின்றது நமக்கு இங்கே தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன், இதை வந்து இது ஆர்டர் வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன். இப்ப கன்ஃபார்ம் பண்ண உடனே பாத்துக்கோங்க, இங்க வந்து டெலிவரி அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் பட்டன் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து இதே சேம் அதே ப்ரொசீஜர் தான். இங்க வந்து சேல் ஆர்டர் ஆஃபீஸ் அட்மின் போடுவாங்க. நமக்கு இன்வென்ட்ரியில வந்து சேலுக்கு ஐ மீன் மேபி அதே ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், டிஸ்பேச் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும், வேரியன்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க பார்க்கும்போது டிஸ்பிளேல போறாங்க, இன்வென்ட்ரியில போறாங்க. இன்வென்ட்ரியில போனா இங்க டெலிவரி ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்குள்ள அவங்க போகணும். ஸோ இது நம்ம ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியும். அவங்க உள்ள போனாங்க அப்படின்னா அவங்களோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை இப்படி எடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஓபன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா. இன்கேஸ் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி 100 குவான்டிட்டி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்க வந்து அன்அவைலபிள் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துருக்கும். ஓகேவா. இப்போ வந்து இங்க இருந்த மணிக்கே நம்ம பாத்தீங்கன்னா இங்க வந்து பேக்கிங் ஸ்லிப்பு வேணும்னா நம்ம வந்து இங்க இருந்த மணிக்கே நம்ம வந்து பேக்கிங் ஸ்லிப்பு எடுத்துக்க முடியும். ஸோ இங்க பிக்கிங் ஸ்லிப் எடுத்திருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிக்கிங் ஸ்லிப் எடுக்க முடியும். இன்கேஸ் சில சில யூனிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா சேல் ஆர்டர் போட்ட உடனே வந்து அங்கேயே எடுக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆர்டர் இருக்கு இல்லையா, நான் இந்த சேல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா இப்போ எடுக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து டெலிவரி கொடுக்குறேன். ஸோ டெலிவரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஓகே பேக்கிங் ஸ்லிப் நான் வந்து பிக்கிங் ஆப்ரேஷன் எடுத்துட்டேன், சாரி. இப்போ வந்து பேக்கிங் ஸ்லிப் இருக்கு இல்லையா, நான் வந்து பேக்கிங் ஸ்லிப் ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க வந்து பேக்கிங் ஸ்லிப் நான் எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கஸ்டமரோட நேம், ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நம்மளோட இது, தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், தென் வந்து பேக்கிங் ஸ்லிப்பு. பேக்கிங் ஸ்லிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்கான சைஸஸ் என்ன, தென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன கொரியர் பண்ணுறதுக்கான இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு பை, செக்டு பை, ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால பேக்கிங் ஸ்லிப்பும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பேக்கிங் ஸ்லிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்து ஒரு வேலிடேட் மட்டும் பண்ணுறோம். ஸோ இங்கே வேலிடேட் பண்ண உடனே இங்கே வந்து பிரிண்ட் டு பேக் ஸ்லிப் நம்ம இங்கேருந்து மணிக்கே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம அந்த பேக்கிங்கில் வந்து நம்ம ஒட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கேயும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா. ஸோ நான் இதை வந்து வேலிடேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டாக்ல போய் பார்க்கலாம். நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். சேம் கிட்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 70 50. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 55 வந்து 0 ஆயிடுச்சு, 60 0 ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற குவான்டிட்டிலாம் பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையும் பார்க்க முடியும். இப்போ வந்து நான் கேட்டகரிஸ் பிரிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கேட்டகரி வைஸாகவும் பார்க்கலாம். மென்ஸ் மட்டும் அவங்களோட இதை மட்டும் எவ்வளோ இருக்குன்னு ஸ்டாக் பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் நான் பார்க்குறேன். கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு, டோட்டல் வேல்யூ, ஆன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது, ஃப்ரீ யூசேஜ், இன்கமிங் எவ்வளோ, அவுட் கோயிங் இல்லை, ஒரு ப்ராடக்ட்டுக்கான எவ்ரி டீட்டெயில்ஸும் வந்து நம்மளால இதில் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து நான் ஜூனியர் வெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து 45 ஹிஸ்ட்ரி, இந்த 45ல போய் பார்க்குறேன் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார்ட் வந்து வேர் ஹவுஸ் ஸ்டாக் வந்து 100 ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் அவுட்டு 380, அதாவது ஐ மீன் டெலிவரி நம்பர் 38க்கு அகெயின்ஸ்டா வேர் ஹவுஸ் ஸ்டாக்ல இருந்து கஸ்டமருக்கு 30 குவான்டிட்டி மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்டு டு எண்டு நம்மளால வந்து ஸ்டாக்கு எப்படி மூவ் ஆகுது, மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, போச்சு, எப்போ போச்சு, எந்த டைம்ல போச்சு, எந்த டேட்ல போச்சு அப்படின்ற வரைக்கும் நம்ம ஓடல வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தென் வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணி ஆஃப்டர் அவங்க டெலிவரி சேல் ஆர்டர் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து இதை வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.